இன்றைக்கி காடை ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 4 காடை எடுத்து க்ளீன் வச்சுருக்கோம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்போது அது கூட நம்ம ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துடலாம். அது வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது கூட பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதங்கி வரும்போது காடையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். காடை நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது நம்ம அது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும் காடை உங்களுக்கு. நல்லா போட்டு வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டோம்னாக்கா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் போட்டாக்கா நல்லா வதக்கி விட்டோம்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். சுவையான காடை ஃப்ரை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.